Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம். தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இந்தியா 3 இடங்களில் கோழைத்தனமான வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாக பாகிஸ்தானானது தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. பாகிஸ்தானில் 5 இடங்களில் ராஜதந்திரத்துடன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்தியா தொடங்கியுள்ள போர் நடவடிக்கைக்கு வலுவான பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உள்ளது. இந்தியாவை எப்படி எதிர்கொள்வது என்பதை பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளுக்கும் தெரியும் என பாகிஸ்தான் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து பாகிஸ்தான் ஏப்ரல் 22 நடத்திய தாக்குதலுக்கு இன்று பார்த்தோமெனால் இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே நேற்று நள்ளிரவே இந்த போரானது துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானின் முகாம்களையும் அதே போன்ற ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் குறிவைத்து இந்திய ராணுவம் பார்த்தோமெனால் துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறித்த முழு விவரம் வெளியாகவில்லை. இருந்தாலுமே கூட பாகிஸ்தானின் பல பகுதிகளும் தற்பொழுது சேதத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றன. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திடீர் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கோட்லி, பக்வால்பூர், முஷாபர்பாத் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவம் தளவாடங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் தாக்குதல் குறித்து இந்திய ராணுவத்தின் எக்ஸ் தளத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியாவின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியிருப்பதாவது, எதிரியான இந்தியா 3 இடங்களில் தாக்குதலை வான்வெளி மூலம் நடத்தியிருக்கிறது. இந்த கோழைத்தனமான மற்றும் வெட்கக்கேடான தாக்குதல்களுக்கு இந்தியாவின் வான்வெளியில் இருந்து நடத்தப்பட்டது. அவர்கள் பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக சொல்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். உடனடியாகவோ அல்லது இன்று இரவிற்குள்ளோ இந்தியாவின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என தெரிய வந்திருக்கிறது. இதற்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ரஃபேல் போர் விமானங்கள், அதே போன்று கப்பற்படைக்கு சொந்தமான அந்த போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. உடனடியாக இராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் அதே போன்று துணை இராணுவ படையினரும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் வான்வெளி பகுதிகள் அதே போன்ற முக்கிய கப்பல் வழித்தடங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லாகூரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியாவின் ஸ்ரீநகர் விமான நிலையம் இன்றைய தினம் பயணிகளின் பாதுகாப்பிற்காக மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஷ்மீர் முழுவதுமே தற்பொழுது இராணுவ படை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பத்திரமாகவும் அதே சமயத்தில் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவை நோக்கி தாக்குதல்கள் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.